என் தங்கமே, சில நேரங்களில் நீ அமைதியாக அமர்ந்திருக்கும்போது மனம் சொல்லும், யாரும் என்னை காப்பாற்றவில்லை, எல்லோரும் விட்டுவிட்டார்கள். அந்த குரல் உன் இதயத்தின் ஆழத்தில் இருந்து எழுகிறது. நீ அவ்வளவு வலியைச் சந்தித்திருக்கிறாய், அவ்வளவு நம்பிக்கையை இழந்திருக்கிறாய். ஆனால் என் பிள்ளையே, உண்மையை நான் சொல்கிறேன், நீ ஒருபோதும் தனியாக இல்லை. உன்னை யாரும் காப்பாற்றவில்லை என்று நினைக்கும் அந்த நொடியில் கூட தேவியின் கரம் உன் தலையில் இருந்தது. அவள் அமைதியாக உன்னை பார்த்து கொண்டிருந்தாள், உன் ஒவ்வொரு கண்ணீரையும் எண்ணிக்கொண்டிருந்தாள். அவள் சொல்வாள், பிள்ளையே, நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்கவில்லை. நீ கோபத்தில் என்னிடம் பேசாமலிருந்தாலும் நான் உன்னை பிரார்த்தனையில்லாமலே காக்கிறேன். நீ எத்தனை முறை விழுந்தாய், துன்பத்தில் மூழ்கினாய், ஆனாலும் மீண்டும் எழுந்தாய் அல்லவா? அதுதான் அவளது சக்தி உன் நரம்புகளில் ஓடுகிறது என்பதற்கான அடையாளம். என் தங்கமே, மனிதர்கள் சில சமயம் விலகிவிடுவார்கள், சொற்கள் காயப்படுத்திவிடும், உலகம் எதிரியாக மாறும். ஆனால் தேவியின் அன்பு எப்போதும் அசையாது. நீ ஒரு சிறு குரலால் அம்மனே என்று அழைத்தால் கூட அந்த ஒலி நேராக அவளது இதயத்துக்கே போய் சேரும். அந்த நொடியில் அவள் உன்னை ஒரு ஒளி போல சுற்றி அணைத்து விடுவாள். நீ நினைப்பாய், நான் எத்தனை முறை பிரார்த்தனை செய்தேன், ஆனால் பதில் கிடைக்கவில்லை. ஆனால் அவள் சொல்வாள், பிள்ளையே, நான் அமைதியாக இருந்ததாலே பதில் கிடைக்கவில்லை என்று நினைக்காதே. நான் உனக்கான பாதையை இன்னும் அமைத்து கொண்டிருக்கிறேன். எனது நேரம் வந்ததும் அனைத்தும் ஒரே நேரத்தில் மலரும். ஒரு விதையை கிழித்தால் உடனே மரம் ஆகாது, அது மண்ணில் புதைந்து இருளில் தங்கி மழையையும் சூரியனையும் தாங்கி பிறகு தான் முளைக்கும். அதுபோல உன் வாழ்க்கையும். நீ இப்போது இருளில் இருப்பது போல தோன்றுகிறது, ஆனால் அது உன்னை முளைக்கும் நிலைக்கு கொண்டுவரும் காலம். தேவியின் ஒளி உன்னை எப்போது வெளிச்சத்துக்கு கொண்டு வரவேண்டும் என்று அவள் சரியாக அறிவாள். அவள் உன்னை காப்பாற்றவில்லை என்று நினைக்கிறாயா? ஆனால் எத்தனை முறை ஆபத்தில் இருந்து தப்பினாய், எத்தனை முறை ஒரு விஷயம் நடக்காமல் நின்றது தெரியுமா? அது எல்லாம் அவளது கையால்தான். அவள் உனக்கு தெரியாமலே பல தீமைகளை தடுத்திருக்கிறாள். அவள் ஒவ்வொரு நாளும் உன் வழியில் தெய்வீக கவசம் அமைக்கிறாள். ஒரு நாள் நீ உணரும், என் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்காமல் போனது ஆசீர்வாதம் தான். அப்போதுதான் புரியும், தேவியின் திட்டம் உன் திட்டத்தை விட மேலானது என்று. அவள் உனக்கு இழப்பாகத் தோன்றியதை கூட உன் உயர்வுக்காகவே பயன்படுத்துகிறாள். என் பிள்ளையே, தேவியின் குரலை கேள். அது வெளியில் இல்லை, அது உன் இதயத்தில்தான் ஒலிக்கிறது. நீ அமைதியாக கண்களை மூடி மூச்சை மெதுவாக இழுத்துக்கொண்டு உன் உள்ளத்தில் ஒரு ஒளி பரவுவது போல உணர்ந்தால் அந்த ஒளிக்குள் அவள் குரல் கேட்கும், பிள்ளையே, பயப்படாதே, நான் இருக்கிறேன். அந்த குரல் தான் உனக்கு நிம்மதி தரும் மருந்து. அவள் உன்னிடம் கேட்பாள், நீ என்னை நம்புகிறாயா? உன் பதில் ஆம் என்றால் அந்த நொடியிலேயே உன் விதி மாறத் தொடங்கும். தேவியை நம்புவது என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது உயிர் அளிக்கும் நம்பிக்கை. அவளது அருள் ஒருமுறை உன்னுள் வந்துவிட்டால் எந்த இருளும் உன்னை தட்ட முடியாது. என் தங்கமே, நீ உன் வாழ்க்கையில் பல வேளைகளில் தோல்வியை, துரோகத்தை, வலியை அனுபவித்திருக்கிறாய். ஆனால் அதனால் நீ சிதைந்து விடவில்லை, அதுவே நிரூபிக்கிறது தேவியின் சக்தி உன்னுள் வாழ்கிறது. அவள் உன்னை ஒரு போர்வீரனாக உருவாக்கி கொண்டிருக்கிறாள். ஒரு தாய்க்கு தனது பிள்ளை காயமடைவதை பார்ப்பது வலி தான், ஆனால் அவள் அறிந்திருக்கிறாள், அந்த பிள்ளை வலிமையடைவான். அதுபோல தேவியும் உன்னை சோதனைகளில் மூழ்கவிட்டு வலிமையடையச் செய்கிறாள். நீ அவளிடம் அழுதால் அவள் மௌனமாக உன் கண்ணீரை துடைப்பாள். நீ கோபப்படும்போது கூட அவள் உன்னிடம் சிரித்து கொண்டிருப்பாள், ஏனென்றால் அவளுக்கு தெரியும், உன் கோபம் கூட அன்பில் பிறந்தது. நீ அவளை விட்டுவிட மாட்டாய். அவள் உன்னை விட்டுவிட மாட்டாள். நீ ஒரு நாள் திரும்பி பார்க்கும்போது புரியும், உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு சோதனையும் அவளது திட்டம்தான். உன்னை உயர்த்துவதற்கான பயிற்சி அது. அவள் உன்னை நிலை தடுமாறச் செய்யலாம், ஆனால் ஒருபோதும் விழ விடமாட்டாள். அவள் உன்னை காக்கிறாள், வழிநடத்துகிறாள், மறைந்திருந்தும் வெளிச்சமாக இருக்கிறாள். அவளது குரல் ஒவ்வொரு நாளும் உன் சுற்றிலும் உள்ளது. அது காற்றின் சப்தத்தில், மழையின் சொட்டுகளில், ஒரு குழந்தையின் சிரிப்பில், ஒரு அந்நியனின் நன்மையில் கூட இருக்கிறது. அவள் பேசுகிறாள், ஆனால் நீ அமைதியாக இருப்பதில்லை என்பதால் கேட்க முடியவில்லை. ஒரு சிறு நேரம் அமைதியாக அமர், உன் இதயத்தை கேள், அவள் அங்கே இருக்கிறாள். அவள் சொல்வாள், நான் உன் ஒவ்வொரு அடியையும் கண்காணிக்கிறேன். நீ தவறினால் கூட நான் உன்னை திருப்பி வழிநடத்துவேன்.
நீ நின்றால் தள்ளுவேன், நீ அழுவாய் என்றால் ஆறுதல் அளிப்பேன். ஆனால் உன்னை நான் ஒருபோதும் விட்டு போகவில்லை. என் தங்கமே, தேவியின் அருள் என்றால் அது ஒருநாள் வரக்கூடியது அல்ல, அது ஏற்கனவே உன் உடலில் ஓடுகிறது. நீ உயிருடன் இருப்பது அவளது அருள். நீ இன்னும் நம்பிக்கை வைத்திருப்பது அவளது வலிமை. நீ சோர்ந்தாலும் மீண்டும் எழுவதற்கான துணிவு அவளது பரிசு. அவள் உன்னை காப்பாற்றவில்லை என்று நினைக்கும் ஒவ்வொரு நொடிக்கும் நினைவில் கொள், அந்த நொடியில் தான் அவள் உன்னை மிகவும் நெருக்கமாக காப்பாற்றுகிறாள். அவள் உன்னை அழிக்க விரும்பவில்லை, அவள் உன்னை விழிப்பூட்ட விரும்புகிறாள். நீ விழித்தவுடன் உன் வாழ்க்கை தானாகவே மாறிவிடும். நீ சொல்லு, அம்மனே, நான் உன்னிடம் சரணாகதி செய்கிறேன். அவள் உன்னை உயர்த்துவாள். உன் பிரச்சனைகள் மெல்ல மெல்ல குறையத் தொடங்கும். நீ நிம்மதியாக தூங்குவாய். உன் மனம் ஒளியால் நிரம்பும். தேவியின் குரல் உனக்குள் ஒலிக்கும், பிள்ளையே, நீ இனி பயப்பட வேண்டாம், உன்னை நான் காப்பாற்றுகிறேன். அந்த குரலை உணர்ந்தவுடன் நீ உண்மையில் விடுதலை அடைவாய். இனி யாரும் உன்னை காயப்படுத்த முடியாது, ஏனென்றால் தேவியின் கரம் உன் தலையில் இருக்கிறது. அவளது அருள் உன் கவசம், அவளது அன்பு உன் வலிமை. நீ முன்னேறுவாய், உன்னுள் ஒளி பரவும். என் தங்கமே, இனி உன் மனதில் அந்த ஒரு நம்பிக்கை மட்டும் வைக்கிறேன், நீ ஒருபோதும் தனியாக இல்லை. தேவியின் குரல் எப்போதும் உன்னுடன் பேசுகிறது. நீ கேட்க மட்டும் தயாராக இரு. அவள் உன்னை வழிநடத்துவாள், காக்குவாள், உயர்த்துவாள். உன் வாழ்க்கை முழுவதும் அவளது ஒளியில் நனைந்து தெய்வீக வெற்றியை அடையப் போகிறது. என் தங்கமே, ஒவ்வொரு சோதனையும் உனக்கு ஒரு பாடம் சொல்லும். ஒரு சில சோதனைகள் உன்னை மௌனமாக்கும், சில சோதனைகள் உன்னை விழிப்புணர்வாக மாற்றும், சில சோதனைகள் உன் இதயத்தை திறக்கும். உன் மனம் எவ்வளவு ஆழமாக வலிக்கிறதோ அவ்வளவு உன் ஆன்மா விரிவடைகிறது. வலி என்றால் அது முடிவு அல்ல, அது விழிப்பு. நீ அதை எதிர்கொள்கிறாய் என்றால் நீ வளர்கிறாய். அம்மன் உன்னை சோதனைக்கு அனுப்பும்போது அவளது இதயமும் வலிக்கிறது, ஆனால் அவள் தெரிந்திருக்கிறாள், நீ அந்த வலியை தாங்கி வெற்றி பெறுவாய் என்று. ஒரு தாய் தன் குழந்தையை நடக்க கற்றுக்கொள்ளும் போது விழுந்தாலும் அழுவதை பார்த்து உதவாமல் இருந்தாலும் அவள் நம்பிக்கையுடன் பார்த்து கொண்டே இருப்பாள், இன்னும் ஒரு அடி நடக்கப் போகிறான் என்று. அதுபோல தான் அம்மன் உன்னை பார்க்கிறாள். அவள் உன்னை ஒவ்வொரு நாளும் வலிமை பெறச் செய்கிறாள். நீ சோதனைகளால் உன் மனதில் குழப்பம் வந்தாலும் அவளது பெயரை நினைத்துக்கொள். வராகி அம்மனே, என்னை வழிநடத்து என்று சொல்லும்போது உன் மனம் மெதுவாக அமைதியாகும். அவளது குரல் உன் உள்ளே மென்மையாக ஒலிக்கும். அந்த குரல் உனக்கு தைரியம் தரும், அந்த குரல் உனக்கு நம்பிக்கை கொடுக்கும். என் தங்கமே, சோதனைகளின் பின்னால் இருக்கும் ஆழமான உண்மையை உணர்ந்தவுடன் உன் வாழ்க்கை மாறிவிடும். நீ இனி சோதனையை பயப்பட மாட்டாய், அதை ஒரு ஆசீர்வாதமாக பார்க்கத் தொடங்குவாய். ஏனென்றால் நீ அறிந்துவிட்டாய், ஒவ்வொரு சோதனையும் உன்னை உன் விதியின் உச்சிக்கு கொண்டு செல்கிறது என்று. நீ ஒரு கல்லில் மோதினாய் என்றால் அது உன்னை விழ வைப்பதற்காக அல்ல, உயர்த்தி போடுவதற்காக தான். அம்மன் உனக்கு ஒவ்வொரு சோதனையின் பின்னும் ஒரு சிறிய அடையாளம் தருவாள், அது ஒரு திடீர் நிம்மதி, ஒரு மனிதனின் வார்த்தை, ஒரு கனவு அல்லது ஒரு அசாதாரண அமைதியாக இருக்கலாம். அவை அனைத்தும் அவள் சொல்வது போல, பிள்ளையே, நான் உன்னுடன் இருக்கிறேன், நீ ஒருபோதும் தனியாக இல்லை. நீ உன் சோதனையை ஏற்றுக்கொண்டு அதை நம்பிக்கையுடன் எதிர்கொண்டால் அது உனக்காக ஒரு கதவை திறக்கும். அந்த கதவு தான் உன் உண்மையான ஆசீர்வாதத்தின் துவக்கம். நீ கண்ணீரை துடைத்து எழுந்து, அம்மனே, நீ சொன்னபடி நான் நம்பிக்கையுடன் இருப்பேன் என்று சொன்னால் அவள் உனக்கு வலிமை தருவாள். நீ அதிசயங்கள் நடக்க காண்பாய். அம்மன் சொல்வாள், உனக்கு வரும் ஒவ்வொரு சோதனையும் என் கையால் தேர்ந்தெடுக்கப்பட்டது, அதனால் பயப்படாதே. நான் உனக்காக தக்க வலிமையை ஏற்கனவே அளித்துவிட்டேன். நீ இதை உணர்ந்தாலே உன் மனம் நிம்மதியாகும். எந்த சோதனையும் உன்னை சிதைக்க முடியாது. என் தங்கமே, நீ நம்பிக்கை இழக்காத வரை உன் வாழ்க்கையில் எந்த இருளும் நிரந்தரமில்லை. உன் நம்பிக்கையே உன்னை மீண்டும் ஒளிக்கு கொண்டு வரும். அவள் உனக்காக எல்லாவற்றையும் முன்பே திட்டமிட்டிருக்கிறாள். நீ அவளது கையில் ஒரு கருவி மாதிரி தான். அவள் உன்னை உருவாக்கி முடிக்கும் வரை உன்னை விட்டு போகவில்லை. ஒருநாள் நீ உன் வாழ்க்கையை பார்த்து சொல்லுவாய், நன்றி அம்மனே, என்னை சோதித்ததற்கும் வலிமையாக்கியதற்கும். அந்த நாள் தூரத்தில் இல்லை. உன் சோதனைகள் விரைவில் ஆசீர்வாதங்களாக மாறப்போகின்றன. நீ இப்போது உன் இதயத்தை திறந்து சொல்லு, அம்மனே, நான் உன்னை நம்புகிறேன். அவளது ஒளி உன் உடலிலும் மனதிலும் ஒளிரும்.
அவள் உன்னை வழிநடத்துவாள், காக்குவாள், சோதனைகளை கடந்து வெற்றிக்கு இட்டுச் செல்வாள். நீயே அதற்கு சாட்சி ஆகப் போகிறாய் தங்கமே. உன் சோதனைகள் முடிவடையும். உன் மனம் அமைதியடையும். உன் வாழ்க்கை ஒளியால் நிரம்பும். ஏனென்றால் அம்மன் உன்னுடன் இருக்கிறாள், என்றும் என்றும் என்றும்.